ஏண்டா நீ தானே அன்னைக்கு என் கூண்டுக்குள்ள இருக்கும்போது பழத்தை காமிச்சு காமிச்சு தராம ஏமாத்தினது. இப்ப வெளியே இருக்கா. இப்ப காமிடா அந்த மாதிரி. ஓகே, சாப்பிட்ட வாழைப்பழ தோல் அங்கதான் போட்டுக்க. போய் வலிக்கு விழுடா. உந்த டப்பாக்குள்ள ஒரு சிக்கன் பீஸ் இருக்கிற மாதிரியே இருந்தது. தூக்க கலக்கத்துல அப்படி தெரிஞ்சிருக்குமோ? சரி, இப்ப கொண்டு தலையா விட்டுட்டோம். என்ன பண்றது? தலையவும் வெளியே எடுக்க முடியல. கண்ண கொடூரமா இருக்கேன். நம்மளுக்கே நம்மள கண்ணாடியில பாக்க. ஐயோ, ஓனரு பயப்படாதடா. வந்து பக்கத்துல வந்து என்னன்னு காப்பாத்துடா ப்ளீஸ்டா. ஏண்டா இந்த ராம ராயப்ப இங்க படுத்திருக்கேன். ட்ரெயின் இந்த பக்கமா ஓட்டிட்டு வரீங்க, அந்த பக்கமா ஓட்டிட்டு போங்கடா. இந்த பக்கம் தைரியம் வந்து வாங்கடா பாப்போம். என்னடா நீ வேற உச்சு உச்சுன்னு இருக்க. ஐயோ தாத்தா, அது என்ன பேக்ல ஒரே நாத்தம் அடிக்குது, அங்க எடுத்துட்டு போங்க. இது யாரா அடுத்த ஆள் வராங்க, சரிங்க அந்த பக்கம் போங்க. இப்போடா சும்மா தொட்டு தொட்டு இது பண்ணிட்டு இருக்க. ஏம்மா, தாய் கொள்ள சொன்னனால எந்திக்கிறா. உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்து. சரிம்மா வர. இவன் வேற பேக்ல ஒரே நாத்தம். அங்க எடுத்துட்டு போங்க சார் பேக. இருமா, நானும் வரேன். இருமா. அம்மா அம்மா இங்க பாருங்க. அம்மா இங்க பாருங்க, எப்படி நான் குதிச்சேன்னு பாத்தீங்களா? அம்மா அங்க பாருங்க. அம்மா டிவி பாப்போமா? அம்மா விளையாட போமா? அம்மா பசிக்குது. அம்மா ஏதாச்சும் தாங்கம்மா சாப்பிட. அம்மா வாங்க ஓடி பிடிச்சி விளையாடலாமா? அம்மா வாங்க பார்க்குக்கு போய் ஏதாவது விளையாடலாமா? வாங்க போலாம் வாங்க. இதை வேற எடுத்துட்டு வந்துடுறான். அவனுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன பதம் பார்த்துதான். போன வாட்டி இப்படிதான் டைனோசர் குட்டி மாதிரி ஆக்கி வச்சிருக்கான். போடாத அங்க எடுத்துட்டு கொண்டு வந்த ஓ ஹாஸ்டல்ல மாத்திடுவேன். தலைவரே, உங்களை பார்த்துட்டு ஒவ்வொரு கெட்டப்பா என் ஓனர் என்னை போட்டு கொள்றான் தலைவர். இங்க பாருங்க இன்னைக்கு என் கெட்டப்ப. என் மூஞ்சியே எனக்கே அடையாளம் தெரியாத மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். சூரி இதுடா, இதை விட கலத்த முடியல. ராம் வராம் பூச்சாண்டி இந்த சீட்டுக்குள்ள இருந்து. ஐயோ, நான் பூச்சாண்டி இல்ல, புசி. என்னடா இது சுத்தி சுத்தி பாக்குறோம். மேல சுத்தவே மாட்டது, கீழே சம்மந்தமே இல்லாம சுத்தினே இருக்கு. என்னடா பண்றதான் தெர. என் மேல கைய வச்சுங்க ஃபயர். ஆனா அந்த ஃபயர் பனிக்குள்ள இருக்கனால அமைதியா இருக்கு. அந்த லேப்டாப்பை மூடி வச்சுட்டு கொஞ்சம் அமைதியா இருடா. வா போய் விளையாடலாம். எல்லாரும் ஒழுங்கா அவங்களுக்கு அசைன் பண்ண ஒர்க்க முடிச்சிட்டீங்களா இல்லையா? மூடி வைடா. எப்போ பார்த்தாலும் தோணுச்சு அதில் உட்காந்துக்கிட்டு நீ மட்டும்தான் டைப் பண்ணுவேன். எடு கைய, நான் பண்ணி பார்க்கட்டும் கொஞ்ச நேரம். அம்மா, நானும் உங்க கூட பார்த்துக்கிட்டோம்மா. போதும், நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சு பிரிண்ட் அவுட் தானே வேணும். இதோ எடுத்துட்டு வந்துட்டேன். வாடா, நம்மளும் இந்த லேப்டாப்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஐயோ, என்னடா பண்ணிட்டு இருக்க? தூங்க போனா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க. வத்தமாமே கொஞ்சம் எமரியும் பண்ணுங்க ஒரே ஒரு வாட்டி. ஆஹா, என்ன நல்லா இருக்கு மசாஜ். பொண்ணு பார்க்க போயிருந்த, அங்க மீன் பிடிக்க தெரியுமான்னு கேட்டாங்க மாப்பிள்ளைக்கு. தெரியாதுன்னு சொன்னேன். அதனால பொண்ணு தரமாட்டேன்ட்டாங்க. சரின்ட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்க. மீன் பிடிச்சு பழகிக்கலான்ட்டு. என்ன பண்றது, கல்யாணம் ஆகணும்னா இதெல்லாம் பண்ணணும். ஐயோ, அந்த கேட்ச்க்கு அந்த சாமிக்கு ஒரு மீன் கூட கிடைக்க மாட்டேங்குதே. இந்த பிக்கப் பறந்தாமன் ஏதாவது பிடிச்சிருவானோ? மீன் பேபிக்கு மீண்டும் ஆற்றில் விட ஆசை அப்படின்னு பாட்டு மட்டும்தாயா பாடுறீங்க. நெஞ்சத்துல யார் தாண்டா விட்டுறாங்க அப்படி? பொரிச்சும் குழம்பு வச்சும் தாண்டா சாப்பிடுறீங்க. ஐயோ, அந்த கேட்ச்க்கு அந்த சாமி கவுந்துட்டான். பிக்கப் பறந்தாமன் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டான். பறந்தாமனுக்கு டும் 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 கன்ஃபார்ம். என்னடா என்ன வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா? கடைசியில கடிச்சிட்டே நான் எப்படி எப்படி வந்தா நான் இப்படி ஆயிட்டேன். பல்ல காமிப்போம். இந்த செல்ஃபி எடுக்கிறேன்னு முதலே சொல்ல மாட்டியா? எங்கேயோ வடை சுடுறாங்கடா, வாசனை வேற பலமா வருது, நாக்கு வேற ஊறுதுடா. ஏன்னா இங்க பார்த்தாலும் இவனுங்க போட்டோவே வச்சிருக்காங்க. நம்மளெல்லாம் பார்த்தா ஆளாவே தெரியலையாடா. சாப்பிட்டது மட்டும் நம்மளையா? சார் வெயிட் பண்ணுங்க சார், போற வழியில என்ன அப்படியே அந்த ஹோட்டல்ல டிராப் பண்ணிட்டு போங்க சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். பிடிச்சி நானே ஏறிடுவேன். ஐயோ, நீங்க செஞ்சிட்டீங்களா? அந்த ஃப்ரண்ட்ல ஏறிட்டா? ஃப்ரண்ட்ல ஏறினா உங்களுக்கு வசதியா இருக்குமா? ஓ போடு, ஓ போடு. ஸ்கூல் டேக்காக தான் ஓ போட்டுட்டு இருப்பான். ஓ போடு டுவீங். அம்மா, அந்த பக்கமா வேலை பார்க்கும்போது இப்படி எகிரி குதிச்சு எப்படி தாண்டானுன்னு பாத்துற வேண்டியதும். அப்பதான் ஃப்ரெண்டு வந்து கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டா.
இப்படியே எகிரி குதிச்சிடலாம். ஆனா எம்மா எம்மம்மா எம்மா அப்படி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த வழியா ஏறுவோம். ஏறி அந்த அந்த போய் சொய் சறுக்கி சறுக்கி விளையாடலாம். ஜாலியாக தான் இருக்கும். பார்க்கே போக வேண்டாம். இனி இந்த இடத்துல விளையாடிட வேண்டியதுதான். இந்த வரேம்மா.